டியூப் தமிழ் வணக்கம். கூகுள் மேப்பை நம்பி குளத்துக்குள் காரை விட்ட சுற்றுலா பயணிகள், உதவிய ஊர் மக்கள். எங்களுக்கு எந்த நாட்டில் எந்த இடம் தெரியவில்லை என்றாலும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி நாங்கள் அந்த இடத்தில் சென்றுவிட முடியும் என்ற ஒரு கருத்து இங்கு உலாவி வருகின்றது. குறிப்பாக இந்த கூகுள் மேப்பை நம்பி காரை குளத்துக்குள் விட்ட சுற்றுலா பயணிகள் அதிகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சென்ற சுற்றுலா பயணிகள் எந்த ஆபத்துமின்றி அவர்களை மீட்டு அந்த காரையும் மீட்டு உதவி செய்திருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள். உண்மையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் கண்மூடித்தனமாக இருக்கின்றதா என்பது கூட ஒரு செயற்திட்டமாக இருக்கின்றது. அந்த சுற்றுலா பயணிகளை பார்க்க போனால் ஒரு இளைஞர் வட்டாரமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு படித்த இளைஞர்கள் மாதிரி இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது கூகுள் மேப்பில் செல்வது உண்மையிலே குளத்தை நோக்கி செல்வதை காட்டினால் அது குளம் என்று தெரிந்து கொண்டும் இந்த காரை குளத்துக்குள் விடுவதற்கு எவ்வாறு மனது வந்தது? இங்கே ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட வேண்டும். அதனையும் தாண்டி இந்த காரை குளத்துக்குள் கொண்டு சென்றால் அந்த கார் குளத்துக்குள் தாழும், தாங்களும் அந்த நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறான சிந்தனை அந்த ஒரு பயணிகளுக்கு நினைவில் வந்திருக்க வேண்டும். இதனையும் தாண்டி குளத்துக்குள் தான் மேப் காட்டுகிறது என்றால் அதற்குள் காரை விடுவது எவ்வாறான நிலைமை என்பது சற்று சிந்திக்க வேண்டிய நிலைமைதான். இதனை காணொளி மூலமாகவும் சமூக வலைத்தளங்களில் பலர் பகிர்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த செயற்திட்டமானது சிந்திப்பதற்கா சிரிப்பதற்கா என்று ஒரு கேள்வியை அனைவரின் மனத்திலும் எழுகின்றது. உண்மையிலே இது ஒரு இளைய சமுதாய பயணிகளாக இருக்கின்றார்கள். இந்த பயணிகள் பல்வேறு விதமாக பல்வேறு இடங்களில் சென்றிருப்பார்கள். அதனையும் தாண்டி ஒரு கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் எல்லா இடமும் செல்லலாமா என்ற ஒரு கேள்வி இவர்களுக்கு எழுந்திருக்க வேண்டும். சற்று அதனையும் விட அந்த ஒரு குடிவாசிகளை, அங்கே இருக்கின்ற ஒரு குடிவாசிகளை நாங்கள் அறிந்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆதி காலத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். அவர்களுடைய பரம்பரை அங்கே இருக்கும். ஒரு இடத்துக்கு செல்ல விரும்பினால் நாங்கள் அவர்களை பின்பற்றினோமானா இருந்தால் பல விடயங்களை அறிந்திருக்கலாம். பல விடயங்களை அவர்கள் மூலம் நாங்கள் சென்று பார்வையிடலாம். இதனையும் தாண்டி அந்த ஒரு கிராமத்துக்குள் நாங்கள் செல்லுகின்றோம் என்றால் எந்த ஒரு தகவலும் தெரியாமல் கூகுள் மேப்பை நம்பி போனோமாக இருந்தால் அங்கு எங்கு ஆபத்தான விடயம் இருக்கின்றது, எது ஆபத்தில்லாத விடயம் இருக்கின்றது என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு முதியவராக இருக்கட்டும் அல்லது அந்த கிராமத்தில் வசிக்கின்ற யாராவது ஒருவரை கூட ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டோமானால் அங்கிருக்கும் சரி பிழை அனைத்தையும் மறைந்து அதனை ரசிக்க முடியும் என்பதுதான் இந்த கூட்டாக அமைகின்றது. உண்மையிலே இது ஒரு விழிப்புணர்ச்சி தரக்கூடிய காணொளிதான். அது ஆனா வேடிக்கையாக சென்று சற்று காமெடியாக இருக்கின்றது. மற்றும் ஒரு தகவலின் மூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.